நல்லி சில்க்ஸ் பிராண்டு இவ்வளோ ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் பிராண்டாக இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டாக்டிக்ஸ் தான். அதாவது நல்லி சில்க்ஸ் ஆரம்பித்த நாள்ல இருந்தே அவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் அ சிக்னேச்சர் பிராண்ட் பை கேட்டரிங் டு த சோஷியல் எலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சமுதாயத்தில் செல்வாக்கு மிகுந்த மக்களுக்கு நீங்கள் உங்களுடைய சேவைகளை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துறது. அதாவது இதில் என்ன சிறப்புனா, நல்லி சில்கினுடைய ஃபேன் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா, சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்த பிராண்ட் ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு பயங்கரமான செலிபிரிட்டி கஸ்டமர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதில் ஒரு செலிபிரிட்டி கஸ்டமர் யாருன்னா, இங்கிலாந்து மன்னர் 5ஆம் ஜார்ஜ். அவர் சென்னைக்கு வந்திருந்தப்போ நல்லி சில்க்ஸ் அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதே மாதிரி எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க நல்லியினுடைய ஃபேன். அவங்களுடைய வெப்சைட்டில் இதை பற்றியான ஒரு அழகாக ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா ஒரு நீல கலர் நூலை எடுத்துட்டு இந்த பர்டிகுலர் கலரில் எனக்கு பட்டு சேலை வேணும் அப்படின்னு கேட்டப்போ அவங்களுக்குன்னு அதை பிரத்யேகமாக அவங்க நெஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் எல்லாம் இவங்க பண்ணி நல்ல நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல டெக்ஸ்சரில் சில்க்ஸை அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து அரசி 2ஆம் எலிசபெத் அவங்க இவங்களுடைய ஃபேன். அவங்களுடைய முடிசூட்டு விழாக்கு நல்லி சேலை பரிசாக வழங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் நிறைய செலிபிரிட்டிஸ், இவங்க எல்லாருக்குமே இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு.